எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். ஜூன் மாதம் 18/6/2026 வியாழக்கிழமை, உத்தராயணம், பராபவ ஆண்டு ஆனி மாதம் 4ஆம் நாள், சதுர்த்தி. இன்றைய நாள் சுபமுகூர்த்த நாள். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை. கௌரி நல்ல நேரம் 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் 1:30 முதல் 3 வரை. குளிகை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் 6 முதல் 7:30 வரை. இன்றைய திதி சதுர்த்தி திதி. என்ற யோகம் வியாதிபாத நாம யோகம். இன்றைய கரணம் மதியம் 1:35 வரை வனிசை, பின்பு பத்திரை. இன்றைய நட்சத்திரம் 4:52 வரை பூசம், பின்பு ஆயில்யம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மூலம், போராடம். தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன் புதன், கடகத்தில் குரு சுக்கிரன் சந்திரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளில் நாம் செய்ய வேண்டிய வழிமுறைகள். இப்போ நம்ம ஏற்கனவே குரு வழிபாட்டில் மகான்களை பற்றி சொல்லிட்டு இருந்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீவசமாதிகள். ஒவ்வொரு ஊர்லேயும், இந்த தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஒரு அற்புதமான விஷயம்னா, எல்லா ஊர்லேயும் ஜீவசமாதி உண்டு. ஜீவசமாதினா உயிரோடு இறங்கிறவங்க ஜீவன் முக்தர்கள். நல்ல ஒரு தீட்சணைத்தோட அருள் கடாட்ச கிருபையோட வாழ்ந்து மறைந்தவர்களையும் நாம் வழிபடலாம். புரியுதுங்களா? ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ உங்கள் ஊரில் இருக்கின்ற ஜீவன் முக்தர்களையோ அல்லது ஜீவ தூதர்களையோ வணங்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை மேலோங்கும். எப்படி ஐயா வணங்குவது? உங்களால் முடிந்தவரை ரோஸ் மாலை சென்று கொடுத்து அதை அணிவிச்சு நீங்கள் பூஜை பண்ணீங்கன்னா ரொம்ப சிறப்பான பலனை தரும். ரொம்ப கிராண்டாக பண்ண தேவையில்லை. மனசு முன் ஐயா என்னை பார்த்துக்கோ அப்படின்னா அவங்க பார்த்துப்பாரு. நிறைய பேர் இருக்காங்க. திருவண்ணாமலையில் சுற்றி எல்லா இடத்துலையும் இருக்கு. எல்லா ஊர்லேயும் இருக்கு. திருவண்ணாமலை இருக்கு, போலூர்ல இருக்கு, ஆர்னையில் இருக்கு, வேலூர்ல இருக்கு. எங்கே இல்லை? எந்த நகரத்தில் இல்லை? நிறைய பேர் இருக்காங்க. அயிலானந்த சித்தர் வேலூர்ல ரொம்ப ரொம்ப கிரேட்டஸ்ட். நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். எந்த மனிதனும் மன உளைச்சல்ல உடலவே தேவையில்லை. வேண்டோறும் குரு பகவான் வழிபாடு, நாம சங்கீர்த்தனம், இது ரொம்ப முக்கியம். கலியுகத்துல எது ஜெயிக்கும் அப்படின்னா நாம சங்கீர்த்தனம் சொல்றாங்க. சொல்லுங்க, உங்க மனசுல என்ன பிடிக்குமோ சொல்லுங்க. ராம் சொல்லுங்க. ஏதோ ஒரு குருநாதர் வழிபாடு பண்ணுங்க. பண்ணும்போது எல்லாமே கிடைக்கும். ராசி பலனுக்கு பலம். மென்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களுக்கு செவ்வாயின் தன்மை, கிரக சஞ்சாரங்களின் தன்மை, குருவுடன் சேர்ந்த சந்திரனின் பயணம் மிகப்பெரிய அளப்பரிய வெற்றியை அஸ்வினிக்கும் பரணிக்கும் தர காத்திருக்கிறது. நீங்கள் செய்கின்ற செயலால் பாராட்டப்படுவீர்கள். புதிய வாய்ப்பு, புதிய வண்டி வாகனம், புதிய பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். ரிஷபராசி என்பவர்களுக்கு இதனால் ரொம்ப சிறப்பு, மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா கொடுத்து ஒரு சில பேருக்கு கோவம் வரும், சில பேருக்கு வச்சிருந்து கோவம் வரும். ரிஷபத்தை பொறுத்தவரை கொடுத்து தான் கோவம் வரும். கொடுத்தோம் அவங்க அதை ஒழுங்கா வச்சில்லைன்ற கோவம் வரும். அது மாதிரி ஒரு ஈகை குணம் கொண்ட, அன்புக்கு கட்டுப்பட்டிருக்கிற இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இதனால ஒரு சிறப்பான பலனை தர காத்திருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா சூரியன் புதனின் சேர்க்கைங்கிறது ஒரு அளப்பரிய வரவுகளை தருகின்ற அமைப்பு. மிருகசீரிடமாக இருந்தாலும் சரி, திருவாதிரையா இருந்தாலும் சரி, புனர்பூசமா இருந்தாலும் சரி, எல்லா வகையிலும் ஏற்றங்கள் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வெற்றி நிச்சயம்.
கடகராசி என்பவர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் சிறப்பான நாள். சந்திரனின் பயணம் மனக்கலக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்காத வரை இருக்கும். ஏன்னா பயம் வந்துடும். ஃபர்ஸ்ட் கடகத்துக்கு சந்திரன் உச்சத்துல போகும்போதே குருவும் சுக்கிரனும் அங்க சேர்ந்துருக்கு. சுக்கிரன் 4க்குரியவராகவும் இருக்கார், லாபத்தானாதிபதியும் இருக்கிறாரு. இப்போ குருவின் பயன் பார்க்கும்போது குரு நமக்கு ஏற்ற தருவரா அப்படின்னா தருவார். நான் 6க்குடையவரா இருக்கார். அப்ப தேவையில்லாம பயம், மனபயம் வந்து நீங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கவனமா இருங்க. இதனால ஒரு சிறப்பான நாள் உங்களுக்கு இன்று. சிம்மராசி என்பதற்கு இதனால் வந்து மகிழ்ச்சி, திறமைகள் மேலும் என்ற அமைப்பு. எல்லா வகையிலும் ஏற்றங்கள் உண்டு. மகமாகட்டும், உத்தரமாகட்டும், புறமாகட்டும் நன்மைகள் ஏகோபித்தமா நடக்கும். ஏன்னா சுக்கிரனின் பயணம் பார்த்தீங்கன்னா நமக்கு 12ஆம் இடத்துல விரயத்தில் இருக்கு. அப்ப செலவுகள் உண்டு, வரவுகளும் மேலோங்கும். வாழ்த்துக்கள். கன்னிராசி என்பதற்கு இதனால வந்து சிறப்பு. சிக்கல்கள்ல இருந்து விலகி வந்துருவீங்க. எல்லாம் சிக்கல் பிடிச்சாலதான் விட்டுருவீங்க. கூப்பிடலையா சந்தோஷம் நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. பிள்ளைகளை நினைத்து வருத்தப்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. நம்ம எல்லாம் பண்ணோம், நம்மளை யாரும் கவனிக்கலையே, சரி நாம மட்டும் தான் நம்மளை பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கனிவும் பணிவும் திறமையும் உங்ககிட்ட வந்துடும். இது வந்தாவே போதும் இல்லையா? கன்னியை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான நாள். மகிழ்ச்சி உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. எல்லா ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். துலாம் ராசி என்பவர்களை பொறுத்தவரையிலும் சித்திரை, சுவாதி, விசாகம் நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலும் ஏற்றங்கள் இருந்தாலுமே ஏதோ ஒன்று அடையாது போன்றே தோன்றி கொண்டிருக்கும். நம்ம ஒரு போட்டு சொல்லியிருப்போம் நிறைய வாட்டில. துலாமுக்கு அன்பா சொல்லி அன்பா செய்யக்கூடிய ராசியில துலாமும் ரிஷபமும் ஒண்ணுதான். சேம் டிட்டோ தான் ரெண்டு பேருமே. எல்லாமே வந்து எனக்கு தெரியுன்றதை விட்டுட்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்டு புரிஞ்சு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த நாள் மாதிரி எல்லா நாளும் நல்ல நாளாவே இருக்கும். விருச்சிகராசி என்பவர்களை, விருச்சிகத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஆதரவு கிடைக்கும், மகிழ்ச்சிகள் கிடைக்கும். கிடைச்சு என்ன பிரயோஜனம்? நம்ம அதை பயன்படுத்தியாத வரல எந்த பிரயோஜனமும் கிடையாது. முதல்ல அது தெரிஞ்சுக்கணும்ல. எல்லா வித நன்மையும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த நாள்ல விருச்சிகத்து இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். தனுசு ராசி என்பவர்களை பொறுத்தவரையிலும் எதிர்ப்புகள் விலகுகின்ற அமைப்புகள் உண்டு, மகிழ்ச்சிகள் கிடைக்கின்ற அமைப்புகள் உண்டு. மூலமாகட்டும், போராட்டமாகட்டும், உத்திராடமாகட்டும் இது எல்லாமே ஜெயிக்கக்கூடிய அமைப்புகளை தான் இருக்கிறீங்க. வரவுகள் மேலோங்கின்ற அமைப்பு. எல்லா வகையிலும் ஏற்றங்கள் இந்த நாளில் இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆனால் குறிப்பாக சந்திராசிரமம் இருக்கிறது. புதிய முயற்சி மேற்கொள்ள வேண்டாம். அன்றாட பணிகளில் மட்டும் கவனம் செய்து வருவது சிறப்பை தரும் என்பதை உறுதியாக சொல்லலாம். வாழ்த்துக்கள். மகர ராசி என்பவர்களுக்கு மகிழ்ச்சிகள் மேலோங்கின்ற அமைப்பு. ஆஹா, நான் நினைச்சேன், இன்னைக்கு அது கிடைச்சிருச்சு. திருவோணமாகட்டும், உத்திராடமாகட்டும், இது ரெண்டுமே அதான் நினைப்பாங்க. அப்பா நமக்கு சிக்கல் இல்லாம போயிடுச்சா, நம்ம வேலையை இன்னொருத்தர் செஞ்சுட்டாங்களா, நம்ம நல்லா இருப்பன்ற அளவுக்கு தான் இருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய பணியை பிறர் செய்து உங்களுக்கு பேர் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். கும்பராசி என்பவர்களை, கும்பத்தை பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா ராசிக்குள் ராகுவின் பயணம் அப்படிங்கிறது ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஈடுபடுவீங்க. அந்த ஆக்கப்பூர்வமா நடக்கதாலும் நடக்கல, நிறைய பிரச்சனைகள் நம்ம மாட்டிக்கிறோம் அப்படிங்கிற அளவு தான் இருக்கு. உங்களோட வேலையை நீங்க கவனமா பாருங்க. உங்க வேலையை நீங்க கவனமா பாருங்க. அப்பதான் நீங்க ஜெயிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வருகின்ற அமைப்புகள்லாம் இருக்கிறதுனால கவனம் தேவை, வெற்றி தேவை, மகிழ்ச்சி தேவை. அப்படிங்கிறத விட எல்லா வகையிலும் உங்ககிட்ட வந்து சேருங்கிறதுல உறுதியா இருந்தீங்கன்னா இந்த நாள் மாதிரி உங்களுக்கு வேற எந்த நாளுமே இல்லை. சிறப்பான நாளாக இருக்கும். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. இந்த நாள்ல எப்போதும் வெற்றிகள் உண்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு உதவி செய்தோம். இப்போ உத்திரட்டாதி, ரேவதி, மீனம் என்ன பண்ணுவாங்க, கேட்கறவங்கலாம் உதவி செய்வாங்க, திரும்ப செய்யலேன்னு வருத்தப்பட்டுருவாங்க. அவங்க மேல தேவையில்லாம கடும் சொற்களை பேசுவாங்க. இதெல்லாம் செய்யக்கூடாது. உங்களுக்கு உதவி கிடைச்சாலும் சரி, நீங்க இன்னொருத்தருக்கு உதவி செஞ்சாலும் சரி, எடுத்தெறிஞ்சு பேசுற விஷயமே பண்ணிக்க கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா இந்த மீனம் எப்போதும் நல்லபடியா இருக்கும். அதுவும் இந்த நாள்ல வந்து உங்களுக்கு தேவையான உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். அந்த அளவுக்கு கிரக நிலவரங்கள் ரொம்ப அற்புதமா இருக்கிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.